தக் லைஃப் தான். படம் தக் லைஃப் தான். பேரும் வேற லெவல் வாங்க. அதெல்லாம் தாண்டிங்க விண்வெளி நாயகங்க. நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? ஏன்னா எப்படி சொல்றீங்க? கமல் தான் படம் ஃபுல்லா வந்து கமல் தான் எங்களுக்கு. கமல் நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. மணிரத்னம் தான் படம். மணிரத்னம் நம்ம உலக நாயகன். நல்லா இருக்கு. சிம்பு நல்லா நடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. தயவு செய்து இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிற வளர்ந்து ஒரு நடிகர்கள் எல்லாம் தயவு செய்து இந்த படத்தை பார்த்து இந்த வயசுல எப்படிலாம் நடிக்கிறாங்க, நம்ம எப்படி நடிக்கிறோம். விண்வெளி நாயகன், உலக நாயகன், பத்மஸ்ரீ கலை ஞானி கமலஹாசன் அவர்கள் எஸ்டிஆரும் நடிச்சு மணிரத்ன டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் இசையில வெளிவந்திருக்க படம் தான் தக் லைஃப். ஸோ நம்மளும் படம் பார்த்து வந்துட்டோம். நம்ம படம் பார்த்தது எப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லையா? ஏன்னா எப்படி சொல்றீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு மணிரத்னம் வந்திருக்காரு. எதிர்பார்த்த அளவு படம் இல்ல. எதிர்பார்த்த அளவு கமல் தான் படம் ஃபுல்லா வந்து கமல் தான் எங்களுக்கு. கமல் நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. எஸ்டிஆர் பரவாயில்ல. எங்களுக்கு வந்து கமல் தான். கமல் நல்லா நடிச்சிருக்காரு. மணிரத்னம் தான் படம். மணிரத்னம் நம்ம உலக நாயகன். நல்லா இருக்கு. சிம்பு நல்லா நடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். தக் லைஃப் தான். படம் தக் லைஃப் தான். தலைவர் வந்து உலக நாயகன் சொன்னாரு. அதெல்லாம் வேணான்ட்டேன். அதெல்லாம் அது வேண்டாம். உலக நாயகன் எங்களுக்கு வந்து என்னைக்குமே விண்வெளி நாயகன் தான். அவரு எங்க ஆண்டவர். அவர் இந்த படத்தை கலக்கியிருக்காரு. அவரு அந்த மாதிரிலாம் வந்து இந்த வயசுல வந்து தலைவர் இப்படி ஆட்டம் போட்டு இப்படி ஒரு டான்ஸ் இப்படி ஒரு ஃபைட் எல்லாம் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. தலைவர் மிரட்டிட்டாரு. இன்னொரு சக்தியை பார்த்திருக்கோம். மிரட்டிட்டாரு. அவர் வேலு நாயகர் எப்படி பார்த்தோமோ, நாயகன்ல விருமாண்டியில எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தலைவர் சக்தியில கலக்கிட்டாரு. சக்தி சார் கலக்கிட்டாரு. சக்தி தான் அவரு. எங்களுக்கு சாரு கிடையாது. ஆண்டவர் எங்க சக்தி அவரு. சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? படம் 71 கரெக்டா 17 தான் சொல்லணும் சார. அப்படியே நடிச்சிருக்காங்க. வழக்கமா படம் வந்து டாப் தான். அது இது வரைக்கும் வந்த படம் தான் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லா பேரும் வேற லெவல் வாங்க. அதெல்லாம் தாண்டிங்க விண்வெளி நாயகங்க. தாண்டி சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஸ்டார் எப்பயும் போய் நல்லா இருக்கு. ஸ்டாரை விட்டு கொடுக்க முடியாது யாருமே. அதாவது அண்ணன் எங்க படம் பார்த்துருக்க போறாரு வெளியே இருந்து உள்ள எப்படிங்க போகுது படங்களை எல்லாருமே வந்து விமர்சனங்களும் நல்லா சொல்றாங்க. ஓப்பனிங் நல்லா போய்கிட்டு இருக்கு. படம் வெற்றி அடையும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா வெற்றி அடையும். ஓகே. இப்ப நம்ம படம் பார்த்தா எப்படி தெரியுமா? இப்ப லாஸ்டா கமல் சார் படம் நம்ம பார்த்தது விக்ரம்ல எப்படி பட்டைய கிளப்பி நடிச்சிருந்தாரோ அதை விட பயங்கரமா வயசு ஆகத்தான் மெருகேறுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து தக் லைஃப்னு சொல்றத விட தாங் லைஃப்னு வச்சிடலாம். ஏன்னா இந்த படத்தை முழுச்சு தாங்கி இருக்கிறது பத்மஸ்ரீ கலைஞானி கமலஹாசன் அவர்கள் தான். ஆமா, இசை, அப்புறம் டிஆர் எக்ஸெட்ரா எல்லாமே, லொகேஷனு, கேமரா எல்லாமே அப்புறம், டைரக்ஷன் எல்லாமே அப்புறம் தாங்க. ஆனா இந்த படத்தை வந்து இந்த வயசுல ஒரு உலகத்துல இப்படி ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அது பத்மஸ்ரீ கலைஞானி கமலஹாசன் மட்டும் தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. இனிமே எவனாலே முடியாதுங்க. உலகத்துல இருக்க எவ்வளவு பெரிய நடிகர் வந்தாலும் கலைஞானி கமலஹாசன் மாதிரி நடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய படங்கள் இருக்கு. அதுல ஒரு படம் தான் நம்ம தக் லைஃப் படமோ அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. தயவு செய்து இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிற வளர்ந்து ஒரு நடிகர்கள் எல்லாம் தயவு செய்து இந்த படத்தை பார்த்து இந்த வயசுல எப்படிலாம் நடிக்கிறாங்க, நம்ம எப்படி நடிக்கிறோம், நம்ம எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன அந்த இடத்த ஃபில் அப் பண்றோம்ன்றதை தயவு செய்து புரிஞ்சு நடிச்சுக்கணும்.